ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மினி பட்ஜெட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நம்ம என்ன செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா இதை பாருங்கள், இந்த ஆயில் கேனை தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த ஆயில் கேன் முன்னால் நல்லதாக தெரியும். ஆனால் ஆல்ரெடி சைடில் ஓட்டெல்லாம் போட்டு வச்சிட்டேன். கடை இது பார்த்தீங்களா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ நான் ஒன்று ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஆயில் கேன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து அச்சிச்சோ சாரி நம்பர்லே, இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்டோட ரிமோட்டு. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன். அதோட லிங்க் வாங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது போர்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு போர்டு தெரியுதா? இதில் இந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து பேட்ரி இருக்கிறது, இது வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேணும்னா ஸ்பீக்கர் தூக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பீக்கர். இது எத்தனை ஓல்டு தெரில. நான் வெல்டிங் வந்து ஷால்ட்ரிங் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து ஷால்ட்ரிங் பண்ணிட்டேன் நம்பரில். ஓகே, இந்த பொருள்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேவைப்படுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீக்கர் எடுத்து, அதாவது அந்த ஸ்பீக்கருக்கு நான் இந்த பக்கம் காட்டுறேன். இந்த ஸ்பீக்கருக்கு நான் அப்படி ஓட்ட போட்டல, அது வந்து அளவு மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பெருசாக அதுக்கு தள்ளி வருது. அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் எடுத்து வச்சு நம்ம அளவு பார்த்து இப்போ ஓட்ட போட போகிறோம். வாங்க இப்போ நான் ஓட்ட போடுறது இப்போ நான் பொறுமையாக எப்படி நான் ஓட்ட போடணும்னு சொல்லித்தரேன். ஓட்ட போடுறதுலாம் சொல்லி தரேன், இருந்தாலும் நான் சொல்லித்தருவேன். நண்பர்களே, நம்ம டெஸ்டர் எடுத்தாச்சு. இந்த டெஸ்டர் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த டப்பாவில் ஓட்டையை போட வச்சுக்கலாம். இப்போ நம்ம டெஸ்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஃபோக்கஸ் பொறுமையாக ஒரு மணி நேரம் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடும் நண்பர்களே. ஓகேங்களா, அந்த ஸ்க்ரூ இறங்குற மாதிரி ஓட்ட போடுங்க. ஸ்க்ரூவோட பெருசாக ஓட்ட போட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் லூஸ் ஆகிடும். அப்புறம் டைட் பண்ண முடியாது. அது பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு மரக்கட்டைனா நல்லா டைட் பண்ணிடலாம். இது பிளாஸ்டிக் டப்பாவில். அதனால் வந்து அந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இந்த நான் ஓட்டையை போடுற இந்த கிளிப்பை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள், ஏன்னா ரொம்ப நேரம் போர் அடிக்கக்கூடாதுல்ல. இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம அளவை பார்த்து நம்ம வச்சு கோடு போட்டு ஓட்டை போட போகிறோம். நம்மளே நம்ம அப்போ ஃபஸ்ட்டு இந்த விளக்கை கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டு இதுக்கு ஃபோக்கஸ் ஆக முடக்க ஃபோக்கஸ் ஆகிட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கிடுவோம். பொறுமையாக போகலாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும். கரெக்டாக இங்கே வருது அப்படின்னா நம்ம வந்து லைனை வந்து மேலாக்க பார்த்து போடணும். வயர் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நடாது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இல்லைன்னு இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இப்போ எழுத நம்ம ஓட்டையை வந்து கோடு போட்டு நம்ம அளந்து இப்போ நம்ம போடணும். வாங்க இப்போ நம்ம ஓட்டையை போடுவோம். ஓகே, ஓட்டை போடலாம். எல்லா ஓட்டையும் போட்டு விட்டாச்சு.
இதே மாதிரி அந்த பக்கமும் இப்போ நம்ம ஓட்டையை போடணும். அப்புறம் தான் ஸ்க்ரூ மட்டும் கரெக்டாகும். இப்போ நான் அங்கிட்டு ஓட்டையை போட்டு முடிச்சுட்டு நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேலைக்கு இது போர்டு, அந்த போர்டு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக வெட்டணும். அது வைக்கும் போது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் கரெக்டாக அளவு வச்சு வெட்டுறேன்னு ஒரு 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இதை இந்த ஓட்டை மாதிரி அந்த பக்கம் போடணும். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பள்ளி. அதுக்கட்டியும் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவை அந்த பக்கம் ஓட்ட போகிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். நண்பர்களே, இந்த ஸ்பீக்கர் வந்து வேறு மாடல். அந்த ஸ்பீக்கர் நீங்கள் அப்போதே பார்த்துருப்பீங்க, அது வேறு மாடல். இதுக்கு தகுந்தாப்பில் இந்த சைடு கரெக்டாக ஓட்ட போடணும். இப்போ நம்ம ஓட்ட போடலாம். இருக்கிற நண்பர்களே, ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம. ஓட்டா போட்டாச்சு நண்பர்களே. ஒவ்வொரு வியூவில் பார்ப்போம். ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஆம்பிளிஃபயருக்கு அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. இந்த இடத்துல ஆம்பிளிஃபயர் வைக்கிற மாதிரி கட் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, கட் பண்ண உங்களுக்கு நம்ம இப்போ பார்ப்போம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டப்பா வந்து கரெக்டாக இந்த ரேடியோ வைக்கிற அளவுக்கு அளவை பார்த்து வெட்டியிருக்கோம். எனக்கு என்னமோ கொஞ்சம் பயம், டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் ரேடியோ உள்ளே காணுமா காணாதா, இல்லை எத்தக்கு பத்தக்க மாட்டிக்கிட்டு ரேடியோ உள்ளவே விழுந்துருமான்னு தெரியல. வெட்டுறேன், பார்ப்போம். எல்லாம் இளையன் மலை நம்பிக்கையை போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த ரேடியோ வந்து நல்லபடியாக ஓட வேண்டியதும் படித்தரப்பாண்டிய அனைத்து சப்ஸ்கிரைபரும் வேண்டிக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் சிலுவை சிம்பிள் போட்டு விட்ருங்க நண்பர்களே. ஓகே, வாங்க இப்போ நம்ம திருப்பி வேலையை ஆரம்பிக்கலாம். எங்களோட போட்ட கத்தி தான் இருக்குது. நெருப்பு தெரியுதா? நெருப்பு தெரியல. ஹீட் பண்ணுவோம் திருப்பியும் நண்பர்களே. கத்தியை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோடு போடுவோம். ஓகே, நண்பர்களே, ஒரு வழியாக டப்பா வெட்டி முடித்தாச்சு. இப்போ இதை 2 அடி அடித்து இப்போ உடச்சி வெளியே எடுப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் அப்பப்போ ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் காணாமல் போயிடுது நண்பர்களே. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் காணாமல் போயிட்டு இப்போ கத்தி இருக்குல்ல, இதோ நம்ம கத்தி. உடஞ்சிட்டு ஓகே. இப்போ வந்து இது உடச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் போகுதான் பார்ப்போம். ஓகேங்களா? கரெக்டாக ஓட்ட போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இதாகு போர்டு. அப்பப்போ ஜூமிங் ஆயிடுது. சரி கடவுளே, அதான் நம்ம கேமராலாம் நல்லா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிப்பேன். சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோம்.
இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உள்ளே போகுது, ஆனால் என்ன தட்டுது? ஓ, இது தட்டுதா? அப்புறம் நம்ம கொஞ்சம் ஓட்டை போடணுமோ? ஓகே நம்பர்ல, நம்ம இந்த இடத்த கொஞ்சம் வெட்டி எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் தட்டுது நம்பரில் உள்ளே போகுது, இங்கிட்டு போகுது, ஆனால் இந்த பக்கம் போக முடியுது. ஓகே, நான் ஓட்டை போட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் ஓட்டை போடணும் நம்பர்ல. ஒரு வழியாக கரெக்டாக உள்ள காணுது. இது வந்து ஸ்க்ரூ அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்பர்ல. இந்த இடத்துல வந்து கம்மு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, ட்ரம்மு தான் போட முடியும். இப்படி வச்சோம்னா அலாக்கா அலாக். ஓகே, இது ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு ஸ்பீக்கருக்கு நட்டை போட்டு ஸ்பீக்கருக்கு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஓட விட்டு பார்ப்போம். நண்பர்களே, இந்த பக்கம் ஸ்க்ரூ போட்டு பார்த்தாச்சு. உங்கள் வாங்க ஒரு ஸ்க்ரூ தெரியுதா? ஸ்க்ரூ எல்லாம் காணுது நண்பர்களே. இந்த பக்கம் போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீக்கரை மாட்டி லைன் கொடுக்க வேண்டாம். வாங்க நம்ம லைனை கொடுத்து பாட்டு ஓடுதா ஓடலைன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கரை தூக்கி உள்ளே வைக்க போகிறோம் நண்பர்களே. ஸ்பீக்கரை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்க்ரூ போட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா ஸ்க்ரூ போட்டால் தான் ஸ்பீக்கர் டைட்டாக மாட்டினா தான் அந்த பேஸ் சவுண்டு கேட்கும் போது ஸ்பீக்கர் ரவுண்டு வராது. இதை நம்ம மாட்டி பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரூ போட்டுருவோம். மாட்டி வச்ச நம்பர்களே. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம் தான். உலகே மாயம் வாழ்வே மாயம் தோடு 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 வாழ்க்கையே அதை போலே நாமெல்லாம் அது மேலே ஓடப் போலே வாழ்ந்திட நாமல் வாழ்ந்திடலாமே. என்னவனை அடியன் கடலை என் இதயத்தை துளை விட்டேன். என்னிடம் அது குழந்தையிடம் உந்தன் கால். இந்த மாதிரி மொக்க பாட்டு படிப்பேன் அப்பப்போ. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கேவலமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.
கஷ்டப்பட்டு இவ்வளோ செய்கிறேன். அதுக்காண்டி தேவையான லைக்கு சப்ஸ்கிரைப் தயவுசெய்து பண்ணிடுங்க. ஓகே, ப்ளீஸ் தெரியாது, ஆனாலும் கரெக்டாக வச்சுட்டேன். பார்ப்போம். இருக்கேன் அது எப்படி ஒன்றும் இல்லை. சரி, இதை பார்த்தாமா அல்லா திசை என்னோட ஆரோடும் கட்டக்கம் பார்த்து ஓகே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஸ்பீக்கருக்கு ஒரு வழியாக நட்டு ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து அங்கிட்டு வந்து ஸ்பீக்கர் மாட்டிட்டு இந்த பக்கம் ஸ்பீக்கரை நான் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் லைனை ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டு கனெக்ஷன் பண்ணி முடிக்கும் போது நான் கனெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் ஆங்கிள் சிறப்பாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. ஓகே, தயவுசெய்து எனக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதனால் என்னை சுற்றி எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க. விளக்கு, டூல்ஸ் பாக்ஸு, அடுத்து இங்கிட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொருள் இருப்பாங்க. இதுக்காண்டியே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஸ்பீக்கர் மாட்டி அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து ரேடியோ கனெக்ஷன் கொடுப்பேன், பார்ப்போம். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டேப் ஃபோக்கஸ் ஆகுது. இந்த பின்னாடி இந்த டேப்பை ஓட்ட போகிறேன். எதுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் டேப் போடுறீங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 2 சைடு மேக்னெட் வைக்கும்போது பின்னால் வந்து ஒட்டிக்கக்கூடாது. அதனால தான் இந்த டபுள் சைட் டேப் போட்டு இப்போது அதுக்கு மேலே இந்த அட்டையை வைக்க போகிறேன். அட்டை உள்ளே போகும்னு நினைக்கேன். வேணா பார்ப்போம் உள்ளே போகுதான்னு. இப்போது இப்படிட்டு ஓட்டிடுவோம். இப்படி இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சு முடிச்ச பிறகு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ வந்து காட்டுறேன் காட்டிக்கவே மாட்டேன் ஒன்று கூட. ஏன்னா கேமரா பிடிக்க ஆள் இல்லை. தனியாக தான் கேமரா பிடிச்சி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம கேமரா ஸ்பீக்கர் அமுக்க போகிறோம். இருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ரன்னிங்கில் வாட்டர் ஸ்பீட் ரன்னிங். இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக பாருங்கள், எனக்கு ரொம்ப நேரம் போர் அடிக்க கூடாது. நண்பர்களே, உள்ள டபுள் செல்ட்டை போட்டு உள்ள ஸ்பீக்கரில் அந்த என்ன சொல்லுவாங்க, கார்ட்போர்டு அட்டையை வச்சு மறைச்சிட்டேன். இப்போ எங்களுக்கு ஸ்பீக்கரை வச்சு நம்ம ஸ்க்ரூ போடுவோம். நண்பர்களே, வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போடணும். இந்த வயர் ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் ஸ்க்ரூ போடுறது உங்களுக்கு ஸ்பீடாக காட்டுறேன். விளக்கு ஏன் எண்ணிட்டே பண்ணிப்பீங்க, அது வந்து இந்த ஹார்டு கம்மு இலக்கி ஒட்ட நண்பர்களே. அதனால தான் இந்த இது வந்து ஆன்லேயே வச்சுருக்கேன்.
நண்பர்களே, அந்த 2 ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்பீக்கருக்கு. ரெட் கலர் பாக்ஸ் இருக்கிறது பேட்ரிக்கு. லேப்டாப் பேட்ரி நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பேட்ரி போட்டால் தான் பாட்டு வந்து கொஞ்ச நேரம் ஹெவியாக ஓடும். அது பேட்ரிக்கு இது பவரானது போடுங்க நீங்களும். அந்த வயரிங் கனெக்ஷன் முடிச்சுட்டு ஓடாமல் உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, நான் தான் வயரிங் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. ஆனால் அவன் வந்து கொடுத்துட்டான் நண்பர்களே. அதனால் நான் கொடுக்குறத உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் கொடுத்துட்டுக்கும்போது நான் கொடுக்கும்போது பிடிங்கிட்டான். இப்போ அவனே எல்லாம் வயரிங் கனெக்ஷன் பண்ணிட்டான். பரவாயில்ல, யார் பண்ணானே, உங்களுக்கு வீடியோ தான் முக்கியம். அதெல்லாம் இந்த வீடியோஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு வழியாக வேலையை ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ள வயரிங் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு டப்பிங்கில் இதை சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த பேட்ரி வந்து உள்ளே ஒட்டி வச்சுட்டு கேனை மூடி வச்சுட்டு சார்ஜ் இல்லை, அப்புறமாட்டுக்கு நான் உங்களுக்கு பாட்டு போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சோறு தண்ணிச்சுங்க. சோறு தண்ணி சாப்பிடாம கூட அந்த ஸ்பீக்கரை செஞ்சுருக்கேன் நம்பர்ல. இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். கன்றாவியே எப்படி இருந்துச்சு நம்பர்களே? இந்த போர்டு உங்களுக்கு வேணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஆல்ரெடி இந்த செல்லில் பேர் ஆகிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம உழைப்பை போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் அதுக்காண்டியாட்டும் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்ன கேன்னா ராயல் என்ஃபீல்டில் ஆயில் கேன் நண்பர்களே. எங்கள் வீட்டில் சும்மா தான் கிடஞ்சி, அதனால் இதை வச்சு ஸ்பீக்கரை மாற்றிச்சு. இது உள்ளே வந்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு வயரிங் பண்ணி வந்து. அப்புறம் கிட்டே கொண்டாங்க கேமராமேன், தெரியுதான் பாருங்கள். வயரிங் செட் உள்ள தெரியுதா? தெரியுதில்ல? தெரியுது. ஓகே, பின்னால் போங்க. இது நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு கடைசியில் எத்தனை மணிக்கு முடிஞ்சுன்னா 5 மணிக்கு நான் முடிச்சிருக்கேன். இப்போ நான் குளிச்சுட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி வந்து நம்பளே தயவுசெய்து எனக்காண்டி இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன பண்ணுங்க, லைட்டாக ஒரு டச் பண்ணால் ஷேர் ஆக போகுது. டச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் ஆணியை வச்சு அடிக்க வேண்டாம், கடப்பாரை வச்சு குத்தவே வேண்டாம். டச் பண்ணால் அந்த காலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி செல்லே வந்துட்டு. இப்போ என்ன தயவுசெய்து நமக்கு என்னென்ன சேனலுக்கோ நீங்கள் ஆதரவு கொடுங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு ரீல்ஸை போடுறேன், அது 4000 மக்கள் 5000 மக்கள்னு பார்த்து ரீச் ஆகிடுது. நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறேன், ஆனாலும் ஒரு 4 லைக்கு, ஒரு 8 லைக்கு, ஒரு 12 லைக்கு இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. தேவையான வியூஸ் வர முடியுது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க, ஆனால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண முடியுங்க. அதனால் கூடிய சீக்கிரம் இன்றைக்கி சொல்லுது அந்த வீடியோவோட கடைசியாக நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நான் எதுவுமே சொல்லலை. புதுசாக வர நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா, நம்ம சேனலில் பெரிய வயசுக்கு மூத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கிள் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா, நான் சைடில் போடுறேன் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு வீடியோவாக போடுறேன். அந்த ரெட் கலர் பட்டனை தட்டிட்டு அந்த பெல் மாதிரி இருக்கும், அதையும் தட்டிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிரும். நம்ம சேனலில் தேட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போய் படித்திர பாண்டின்னு அடிங்க, உடனே நம்ம சேனலில் வந்துடும். அதுவும் சைடில் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து இப்போ நம்ம பாட்டு போட்டு காமிக்க போகிறோம். வாங்க, பாட்டு போட்டாச்சு நண்பர்களே. கேக்கா? I've never been exposed like this before.